بسم الله الرحمن الرحيم. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியம் நிறைந்த இஸ்லாமிய சகோதரர்களே, ஒற்றுமைக்கு வழிகாட்டும் ஏகத்துவம் என்ற தலைப்பு எனக்கு தரப்பட்டிருக்கிறது. இந்த தலைப்பு உங்களிடத்திலே இதனுடைய கருத்துக்களை பரிமாற வேண்டும் என்பதற்காக தரப்பட்டதற்குண்டான அடிப்படை காரணம், சமீபத்திலே நம்முடைய தாயகத்திலே எல்லா அமைப்புகளும் ஒற்றுமை என்ற அந்த கோஷத்தை முன்வைத்து பலவிதமான பிரச்சாரங்களை செய்து வருவதை பார்க்கிறோம். எனவே இஸ்லாம் கூறுகின்ற ஒற்றுமை என்ன, நம்முடைய இஸ்லாமிய அமைப்புகள் சொல்லக்கூடிய ஒற்றுமை என்ன, இதை தெளிவுபடுத்துவதற்குத்தான் இந்த தலைப்பு. தமிழகத்திற்கு நீங்கள் வந்தால் தமிழ் பேசக்கூடிய பல்வேறு அமைப்புகள் இந்த ஒற்றுமையை பற்றி வலியுறுத்தாத அமைப்பே இல்லை என்று சொல்லலாம். நேற்று முளைத்த அமைப்பாக இருந்தாலும், பல் நெடுங்காலமாக இருக்கக்கூடிய அமைப்பாக இருந்தாலும், எல்லா அமைப்புகளுமே இஸ்லாமியர்கள் ஒன்றுபட்டு இருக்க வேண்டும் என்ற இந்த கருத்தை மையமாக வைத்து எல்லோருமே பேசுகிறார்கள். அதற்கு என்ன காரணம்? ஒரே ஒரு காரணம்தான். இன்றைக்கு உலக அளவிலே இஸ்லாமியர்கள் எதிர்நோக்கக்கூடிய சில பிரச்சனைகள், குறிப்பாக நம்முடைய இந்தியாவிலே இஸ்லாமியர்களுக்கு ஏற்படுகின்ற சில நெருக்கடிகள், சில அரசியல் வியூகங்களை வகுக்கின்ற பொழுது ஒட்டுமொத்த இஸ்லாமியர்களும் ஒரே அணியிலே திரண்டு இருப்பார்கள் என்றால் கண்டிப்பாக அவர்களுடைய நியாயமான கோரிக்கைகள் அரசாங்கத்தால், ஆட்சியாளர்களால் அது கண்டிப்பாக ஏற்கப்படும் என்ற அடிப்படையிலே எல்லா அமைப்பை சார்ந்தவர்களும் இஸ்லாமிய சமுதாயம் ஒன்றுபட்டு இருக்க வேண்டும், ஒரே நிலையில் இருக்க வேண்டும் என்ற இந்த குரலை எல்லோருமே வலுவாகவே சொல்கிறார்கள். நான் மாத்திரம், அதாவது தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் மாத்திரம்தான் இந்த ஒற்றுமை என்றால் என்ன, எதிலே ஒன்றுபட வேண்டும், எதிலே வேறுபட வேண்டும் என்பதிலே ஒரு சின்ன விதிவிலக்கோடு அல்லது அந்த ஒற்றுமைக்கு சில வரையறைகளை அமைத்துக் கொண்டு நாம் சொல்கிறோம். தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் அல்லாத எந்த அமைப்பாக இருந்தாலும் அத்தனை அமைப்புகளுமே தமிழகத்திலே, ஏன் இங்கு கூட சிலர் வந்து பேசுகின்ற பொழுது கூட நாமெல்லாம் ஒன்றுபட்டு இருக்க வேண்டும், ஒற்றுமையை பறைசாட்ட வேண்டும், நம்முடைய ஒற்றுமையினால்தான் இந்தியாவிலே எல்லா முஸ்லிம்களும் சுபிட்சமாக வாழ முடியும் என்று போதிக்கின்ற போதனைகளை கேட்கிறோம். அது நம்ம அளவுக்கு ஓரளவு நியாயமாகவும் இருக்கிறது. அவர்கள் பேசுகின்ற இந்த பேச்சுக்களை நீங்கள் பார்த்தால் எத்தனை நாளைக்குத்தான் அடிபணிவது, எத்தனை நாளைக்குத்தான் அவர்களுக்கு மிக மிக மோசமான நிலையில் நாம் வாழுவது, நம்முடைய சுயமரியாதைகளை இழந்து எவ்வளவு நாளைக்கு வாழுவது, எவ்வளவு நாளைக்குத்தான் நாமும் இங்கே கஷ்டப்பட்டுக் கொண்டே இருப்பது, நம்முடைய மனைவி மக்களோடு சேர்ந்து வாழ்வதற்கு நம்மளுக்கு வாய்ப்பு கிடைக்காதா என்றெல்லாம் இயங்கக்கூடிய நமக்கு இந்த கருத்து உண்மையிலேயே ஒரு யதார்த்தமாக வேணும், நம்ம சமுதாயத்திற்கு இது வேண்டும் என்று நினைப்பதிலே எந்த மாற்று கருத்தும் இருக்காது. எல்லாரும் அதை வரவேற்கத்தான் செய்கிறோம். இஸ்லாமிய சமுதாயம் அது எந்த அமைப்பா இருந்தாலும் எல்லா அமைப்பும் ஒன்றுபட்டு இருந்தா சுபஹானல்லாஹ் எப்படி இருக்கும் இப்படின்னு எல்லாம் நமக்குள்ள அடிமனதில் இந்த சிந்தனை இல்லாத எந்த முஸ்லிமும் இருக்க இயலாது. ஏன்னா அவ்வளவு கஷ்டப்படுறோம். இந்தியாவை பொறுத்தவரையிலையும் நம்முடைய கஷ்டங்கள், நம்முடைய பிரச்சனைகள், அவ்வளவு பிரச்சனைகளுக்கு மத்தியில நாம ரெண்டு பேரும் சண்டை போட்டா, ரெண்டு அமைப்பும் சண்டை போட்டா, இஸ்லாமியர்கள் ரெண்டு கூறாக பிரிந்தால் அங்க என்ன ஏற்படும்? இதையெல்லாம் மனதில் வைத்துக் கொண்டுதான் கண்டிப்பாக நமக்கு மத்தியில ஒன்றுபட வேண்டும் என்று எல்லோரும் சொல்கிறார்கள். நம்முடைய உள்ளத்திலும் இது எழுகிறது. ஆனால் இந்த கருத்தை சொல்லக்கூடியவர்கள், ஒற்றுமையை வலியுறுத்தக்கூடியவர்கள் உண்மையிலேயே ஒற்றுமையாக இருக்கிறார்களா என்று நீங்க கொஞ்சம் உங்களுடைய சிந்தனை ஓட்டத்துக்கு மாத்திரம் ஒரே ஒரு கருத்தை சொல்லுகிறேன். தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தை விட்டுருங்க,
நாங்க என்ன ஒற்றுமை என்ற அடிப்படையில் எதை சொல்கிறோம் என்பதை நான் சொல்றேன். இந்த ஒற்றுமையை வலியுறுத்தக்கூடிய எந்த அமைப்பா இருந்தாலும் எல்லாரும் ஒன்றுபடணும் சொல்றாங்கல்ல, எல்லாரும் ஒன்றுபட வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். சொல்லுகின்ற அந்த நேரத்தில் ஒரு வரையறையே கிடையாது. மௌலூது ஓதக்கூடியவனும் ஃபாத்தியா ஓதக்கூடியவனும் தர்கால போய் முட்டக்கூடியவனும் தர்காவை வேண்டாம் என்று சொல்லக்கூடியவனும் எல்லாருமே ஒன்றுபடணும். அவரவர்கள் கொள்கை அவங்களுக்கு இருக்கட்டும், ஆனா நாம எல்லாருமே ஒன்றுபட்டு இருப்போம். இதுதான் அவங்க வைக்கக்கூடிய வாதம். எல்லாருமே எதிர்முதிர்மான கொள்கையில இருப்பாங்க, மேலுங்களுமான கொள்கையில இருப்பாங்க. எந்த கொள்கையில இருந்தாலும் நாம எல்லாருமே ஒன்றுபட்டு இருக்கணும் அப்படின்னு சொன்னா, இவர்கள் சொல்லக்கூடிய இந்த வாதத்திலே உண்மை என்றால் ஒரே தலைமைங்களை வரலாம்ல. எல்லா அமைப்பு இருக்குதுல்ல, ஒன்னு ரெண்டு அமைப்பு இல்ல. நீங்க தமிழ்நாட்டுக்குள்ள கால் வச்சீங்கன்னா நம்முடைய ஜமாத்து பிரிஞ்சு இருப்பது போன்று வேற எங்கேயும் பார்க்கல. அத்தனை அமைப்பு இருக்குது, அத்தனை பேருடைய கொள்கை ஒன்றுபட்டு இருக்கணும். அப்ப ஒன்றுபட்டு இருக்க வேண்டும் என்று பேசக்கூடிய அத்தனை பேரும் குறைஞ்சபட்சம் நம்முடைய அமைப்பை தூக்கி எறிஞ்சிட்டு எந்த அமைப்பு முதல் அமைப்பா இருக்குதோ அதுல போய் சேரலாம்ல. ஏதாவது ஒரு அமைப்பை தன்னை கலைச்சிட்டு போக வேண்டியதானே. நம்ம சமுதாய ஒற்றுமை முக்கியம். நமக்கு கொள்கை பெருசு இல்ல, அமைப்பு பெருசு இல்ல, கோட்பாடு பெருசு இல்ல, சித்தாந்தங்கள் பெருசு இல்ல. எனக்கு இந்த சமுதாயத்தினுடைய ஒற்றுமை தான் பெருசு என்றால் இன்னைக்கு ஆரம்பிக்கக்கூடிய அமைப்பு, நேற்று ஆரம்பிச்ச அமைப்பு, அல்ல எந்த அமைப்பாவது கலைச்சிட்டு எல்லாரும் ஒன்றுபட்டு இருக்க வேண்டியதானே. யாராவது ஒன்றுபட்டு இருக்கிறாங்களா? அவங்க ஒரு பிரிவை வச்சுக்கிட்டு ஆனா ஒன்றுபட்டணும். அது எப்படிப்பா அது? அப்ப ஒற்றுமை என்று சொன்னால் இது என்ன? இது என்ன ஒற்றுமை? நான் ஒரு அமைப்பை அமைக்கிறேன் என்றால் என்னுடைய கொள்கையினுடைய அடிப்படையே ஒன்றுபட்ட சமுதாயம் என்றால் ஏன் அமைப்பை நான் துவங்க கூடாது? துவங்கி இருந்தால் கலைக்கணும், இன்னொரு அமைப்போடு சேரணும், அந்த அமைப்பு இன்னொரு அமைப்போடு சேரணும். எல்லா அமைப்பும் கலைக்கப்பட்டு ஒரு அமைப்பின் கீழ் வந்தா அது ஒற்றுமைன்னு சொல்லலாம். ஆனா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா அமைப்பையும் நீங்க எடுத்து பாருங்களேன். நீங்க கலைன்னு சொன்னா போதும், கலையால நம்மள அடிப்பான். கலைன்னு சொல்லக்கூடாது, அவ்வளவு இது அவ்வளவு வெறி. ஒவ்வொரு அமைப்பு எதுக்கு இதை சொல்ல வரோம்னா, ஒற்றுமை என்று பேசுவது போலித்தனம். அதுக்குத்தானே இவ்வளவு ஆதாரத்தை எடுத்து வைக்கிறேன், யதார்த்தமான நடைமுறை எடுத்து வைக்கிறேன். ஒற்றுமை என்று பேசக்கூடிய எந்த அமைப்பா இருக்கட்டும், உனக்கு ஒற்றுமை தான் முக்கியம் என்றால் உன்னுடைய அமைப்பு முக்கியமா இருக்கக்கூடாது, உன்னுடைய அமைப்புடைய பெயர் முக்கியமா இருக்கக்கூடாது. சமுதாயத்தினுடைய ஒற்றுமை என்றுதான் அதுதான் முக்கியம் என்றால் உன்னுடைய அமைப்பை கலை, உன்னுடைய பேரை கலை, உன்னுடைய எல்லா விதமான அடையாளத்தையும் கலை. இஸ்லாம் என்ற அடிப்படையில் அது எந்த ஜமாத்தா இருக்கட்டும், எந்த கொள்கை உடையவனா இருக்கட்டும், எந்த கோட்பாடு உடையவனா இருக்கட்டும், நாம எல்லாரும் ஒரு தலைமையின் கீழே ஒன்றுபட்டு இருப்போம் என்று நீ சொன்ன அந்த ஒற்றுமையில நியாயம் இருக்கிறது, அந்த ஒற்றுமையில ஒரு தர்மம் இருக்கிறது. அதுதான் உண்மையில ஒற்றுமை என்று சொல்லலாம். ஆனால் ஒற்றுமை ஒற்றுமை என்று பேசக்கூடிய யாராக இருந்தாலும் அவர்களிடத்தில் இந்த சித்தாந்தம் கடுகளவு கூட இல்லை. அவர்களுக்கு என்று ஒரு கட்சி, அவர்களுக்கு என்று ஒரு கொள்கை, அவர்களுக்கு என்று ஒரு கொடி, எல்லாமே இன்னைக்கு இருக்கு. அப்ப இது போலியான ஒற்றுமை இல்லையா? இது மோசமான ஒரு ஒற்றுமை இல்லையா? என்ன ஒற்றுமை நீங்க பேச வரீங்க? என்ன ஒற்றுமை இந்த சமுதாயத்திலிருந்து எடுத்து பார்க்கிறீங்க? 40 தலைவர்கள் இருந்து கொண்டு 40 விதமாக பேசினார்கள் என்றால் உங்க தலைமைக்குள்ளேயே ஒற்றுமை இல்லை என்றால் சாதாரணமா இருக்கக்கூடிய நாம எப்படி ஒன்றுபடுவது? எங்க நாம எல்லாம் ஒரு வழிக்கு வர்றது? அப்ப இதெல்லாம் போலியான ஒரு ஒற்றுமை. உண்மையிலே இது ஒற்றுமை இல்லை என்பதை விளங்கணும். இப்ப நாம விஷயத்துக்கு வருவோம். தௌஹீத் ஜமாத் ஒரு ஒற்றுமை சொல்லுகிறது. என்ன ஒற்றுமை? தௌஹீத் ஜமாத் என்றால் அதுல இன்னும் நீங்க ஒண்ணு விளங்கிக்கணும். நாங்க சுய கருத்தை பேச மாட்டோம். மார்க்கம், திருமறை குர்ஆனும் ஹதீஸும் எவை இஸ்லாத்தினுடைய ஆதாரமாக போதிக்கிறதோ அதை மாத்திரம் தான் பேசுவோம். இவங்க எல்லாரும் ஒற்றுமை பத்தி பேசுறாங்களே, ஒற்றுமை வேணும் ஒற்றுமை என்று பேசக்கூடிய யாருமே ஒன்றுபட்ட சமுதாயமாக இருக்க வேண்டும் என்பதற்கு எந்த ஆதாரத்தையும் குர்ஆன்லயே ஹதீஸ்ல காட்ட மாட்டாங்க. எதை காட்டுவாங்க? குஜராத்தை பாத்தியா, ராஜஸ்தானை பாத்தியா, பங்களாதேஷ பாத்தியா, ஆப்கானை பாத்தியா, இப்படின்னு உலக நாடுகள்ல இஸ்லாமியர்கள் தாக்கப்படுகின்ற அந்த காட்சியை பார்த்து இதெல்லாம் நம்ம எல்லாம் பிரிஞ்சு இருந்தனால வந்த பிரச்சனை, அதனால ஒன்றுபடு அப்படிமா. இது என்ன ஆதாரம்? ஒரு ஆயத்தை காட்டு. நம்ம எல்லாம் முஸ்லீம் தானங்க, குர்ஆனை நம்பாத முஸ்லீம் உலகத்தில் உண்டா? ஹதீஸ்களை ஏற்காத முஸ்லீம்கள் உலகத்தில் உண்டா? ஒரு ஆயத்தை காட்டு, ஒரு ஹதீஸை காட்டு. எந்த கொள்கை, எந்த கோட்பாடுகள், என்ன சித்தாந்தங்கள் எதுவாக இருந்தாலும் நாம ஒன்றுபட்டு இருப்போம் என்பதற்கு ஒரு ஆயத்தை காட்டு, ஒரு ஹதீஸை காட்டு. யாரும் அப்படி காட்டுவதில்லை.
தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தை பொறுத்தவரையிலையும் எந்த விவகாரமா இருந்தாலும் அதற்கு மேற்கோள் காட்டுவது குர்ஆனையும் சுன்னாவையும். இதைத்தான் மேற்கோள் நாம காட்டுவோம். இந்த அடிப்படையில் இஸ்லாம் ஒரு ஒற்றுமையை சொல்கிறது. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத்தின் ஆதரவற்றோர் இல்லம் இறைவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளுக்கு அடுத்தபடியாக பெற்றோரை பேணுவது பற்றி இஸ்லாம் அதிகமாக வலியுறுத்துகிறது. பெற்றோரை பேணாதவர்கள் மறுமையில் வெற்றி பெற முடியாது என்று இஸ்லாம் அறிவுறுத்துகிறது. ஆயினும் இஸ்லாத்தின் இந்த கட்டளையை சில முஸ்லிம்கள் அலட்சியம் செய்து பெற்றோரை வீட்டை விட்டு விரட்டுகின்றனர், பெற்றோரை பிச்சைக்காரர்களாக மாற்றுகின்றனர். இந்த அவல நிலைக்கு பரிகாரம் காணும் வகையில் முதியோர் ஆதரவு இல்லத்தை தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் நடத்துகிறது. தாயன்புடன் உணவு, உடை, மருத்துவம் உள்ளிட்ட 24 மணி நேரமும் செவிலியருடன் கூடிய பராமரிப்பு மற்றும் தனி ஆம்புலன்ஸ் வசதி இவை அனைத்தும் முற்றிலும் இலவசமாக செய்து தரப்படுகிறது. அனாதைகளை அரவணைப்பவரும் நானும் சொர்க்கத்தில் இணைந்திருப்போம் என்ற நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அமுத மொழியை ஏற்று அனாதைகளை அரவணைக்கும் இல்லமும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் நடத்தி வருகிறது. இப்பணியை தொடர்ந்து செய்திட உங்கள் நன்கொடைகளையும் ஜகாத்தையும் தாராளமாக வாரி வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். உங்களது நன்கொடைகளை டிடியாகவோ செக்காகவோ மணி ஆர்டராகவோ அனுப்பலாம். டிடி அனுப்புபவர்கள் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் வங்கி கணக்கு எண் 7882748227 இந்தியன் வங்கி மண்ணடி கிளை என்ற பெயரில் எடுத்து அனுப்ப வேண்டிய முகவரி தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் மாநில தலைமையகம் 30 அரண்மனைக்காரன் தெரு மண்ணடி சென்னை 1. போன் 044215215226. எந்த ஒற்றுமையை சொல்லுகிறது? போலியான இந்த ஒற்றுமையை சொல்லவில்லை. வேடதாங்கிகளாக இந்த ஒற்றுமையை சொல்லவில்லை. சருகுகளாக எல்லாரும் சேர்ந்து கூடிவிட்டு காத்தடித்து விட்ட உடனே பறந்து செல்லுமே அந்த ஒற்றுமை இஸ்லாம் சொல்லவில்லை. இஸ்லாம் சொல்லக்கூடிய ஒற்றுமை என்னவென்றால், அந்த அடிப்படையிலே ஒரு சமுதாயம் ஒன்றுபட்டு இருக்கும் என்றால் எஃகு கோட்டையை விட மிக வலிமையாக இருக்கும். அதுல மாற்று கருத்து கிடையாது. இவர்கள் சொல்ற மாதிரி போலியான ஒற்றுமை கிடையாது. போலியான ஒற்றுமையா இருந்தா அது நாசமா போயிடும், உருப்படியே இல்லாம போகும். உலக வரலாறுகள்ல அதைத்தான் இன்னைக்கு பார்க்கிறோம். எத்தனை நாடுகள் இன்னொரு நாடை களவாட வேண்டும் என்பதற்காக வேண்டி போர் தொடுக்கிறது என்றால் கூட்டணி அமைப்பார்கள். எத்தனை நாளைக்கு அந்த கூட்டணி இருக்கும்? எத்தனை நாளைக்கு அந்த ஒற்றுமை இருக்கும்? ஒரு 4 நாளைக்கு இருக்கும், 5 நாளைக்கு இருக்கும், அல்லது ஒரு 2 வருஷத்துக்கு 3 வருஷத்துக்கு அந்த காசு இருக்கிறதையும் அந்த ஒற்றுமை இருக்கும். அதுக்கு பின்னால அந்த ஒற்றுமை காணாமல் போய்விடும், எங்க இருக்குதுன்னே தெரியாது. இதே மாதிரிதான் கொள்கை இல்லாம, கோட்பாடு இல்லாம, சித்தாந்தம் இல்லாம எல்லாரும் சேர்ந்து இருப்போம் அப்படின்னா அது பதர்கள், அது சருகுகள், ஒரு காத்துக்கு அது தாங்கவே தாங்காது. இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் இந்த ஒற்றுமை இஸ்லாம் விரும்பவே இல்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அதாவது தஜிதூன மின் ஷர்ரின் நாஸ், மக்களிலே மிக கெட்டவர்கள், அப்படிப்பட்ட ஒரு சமுதாயம் உருவாகும். மனித சமுதாயத்திலேயே மிக கெட்டவர்களை நீங்கள் பார்ப்பீர்கள். அவர்கள் யார் என்று தெரியுமா? ரல் வஜ்ஹைன், 2 முகம் உடையவங்க. அப்படின்னா என்னன்னு விளங்குதா? 2 முகம். யாருக்கு 2 முகம் இருக்குது? பேர் வேண்டுமானால் 6 முகம் இருக்கலாம். பேருக்கு தான் 6 முகம். 2 முகம் யாருக்கா இருக்குமா? 2 முகம் இருந்ததுன்னு வைங்களேன், ஐயோ பேயே இல்ல, இவன் தான் பேயின்றுவோம். அப்படி பார்க்கவே இயலாது. சமீபத்தில் தமிழ்நாட்டில் 2 முகம் உள்ள ஒரு குழந்தை பிறந்தது. பிறந்த அடுத்த நிமிஷமே இறந்துருச்சு. அதை பார்க்கறதுக்கு கூட்டத்தை பார்க்கணுமே, அவ்வளவு கூட்டம் அடிச்சு பிறந்தா போனாங்க. ஏன்னா ஒரு ஆச்சரியமான ஒரு உருவம். அப்ப அதை பார்க்கறதுக்கு போறாங்க. ரசூலுல்லாஹ் இங்க சொல்றாங்க 2 முகம் உடையவன் அப்படிங்கிறாங்க. அது என்ன 2 முகம்? யாருக்கு 2 முகம் கிடையாது, ஒரு முகம் தான். அவனுடைய செயல்பாடுகளை ரசூலுல்லாஹ் அப்படி வர்ணிக்கிறாங்க. என்ன செயல்பாடு? ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஏதி பி ஹாவுலாயி பி வஜ்ஹின் வ ஹாவுலாயி பி வஜ்ஹின். அவன் ஒரு கூட்டத்தின் இடத்துல, ஒரு அமைப்பிடத்துல வருவான் ஒரு முகத்தோடி, அதே அவன் இன்னொரு அமைப்பிடத்துல போவான் இன்னொரு முகத்தோடி. இவன் தான் 2 முகத்தான். நபி அவர்கள் சொல்றாங்க. இது முஸ்லீம்ல பார்க்கலாம். என்னன்னு விளங்குதா? ஒற்றுமை கோஷம் போடக்கூடியவங்க எல்லாம் இதைத்தான் வேணுங்கிறாங்க. எதை வேணுங்கிறாங்க? நான் தர்கா போக கூடாதுங்கிறேன், இவரு தர்காவுக்கு போகணுங்கிறாரு. நம்ம 2 பேரும் சேர்ந்து நிக்கணும். எப்படி சேர்றது? எப்படி சேர முடியும்? தர்காவே கூடாது என்று சொல்லக்கூடிய நானும், தர்காவில் போய் வழிபாடு செய்ய வேண்டும் என்று சொல்லக்கூடிய இவரும் எப்படி சேர்வது? எந்த விஷயத்தை சேர்வது?
தர்கா வேணுங்கிறது இல்லையா, வேண்டாங்கிறது இல்லையா? எதுல சேர்ந்தாலும் ஏதாவது ஒண்ணு விட்டு கொடுக்கணுமே. தர்கா வேணும் என்ற லிஸ்ட்ல நான் போயிட்டோம்னா எனக்கு வேண்டாம் என்ற கொள்கை போயிடுச்சு. அல்ல தர்கா வேண்டாம் என்ற கொள்கைக்கு அவர் வந்துட்டார்னா அவர் இந்த கொள்கைக்கு வந்துட்டார்னு அர்த்தம். அப்ப இதுல ரெண்டு பேரும் எப்படி சமமா நிக்க முடியும்? ரெண்டு முகம், இதுதான் ரெண்டு முகம். உன்கிட்ட வந்த உடனே ரொம்ப சூப்பர் அப்படிங்கிறது, இவன்கிட்ட வந்த உடனே தௌஹீத் மாதிரி ஒரு கொள்கை உண்டாப்பா அப்படின்னு பேசுறது இருக்கா அங்க? அதாவது யதார்த்தமா சொல்ல போனா இந்த அரசியல்வாதிகள் வருவாங்களா இல்லையா, எங்க போனாலும் ஒரு ஊம கும்பிடு, எங்க போனாலும் அவன் கும்பிடு, இங்க கும்பிடு, அங்க கும்பிடு, இப்படி போவாங்களா இல்லையா? இதுதான். அப்ப இந்த ஒரு அடிப்படை இல்லாத ஒற்றுமை இந்த அடிப்படையில நிக்க. எந்த அடிப்படையில் வரும்? தர்கா வேண்டாம் என்று சொல்லக்கூடியவன்டையும் சரி போவோம் அப்படின்ட்டு வரும். தர்கா வேணும் என்று சொல்லக்கூடியவனும் அவனையும் ஆதரிக்கும். இது எப்படி நிக்கும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். இது நிக்குமா? ரசூலுல்லாஹ் இதை கண்டிக்கிறாங்க, இந்த ஒற்றுமை வேண்டாம் என்று போதிக்கிறாங்க, அது தனி விஷயம். ஒரு சமயம் இவர்கள் ஒன்றுபட்டு இருந்தாலும் எப்படி ஒற்றுமை சொல்லுங்க பார்ப்போம். நானும் அவரும் டீ கடைக்கு போறோம், எனக்கு ஒரு பிரச்சனை வருது, எனக்கு மதுஹப் கூடாது நான் பேசுறேன், அவர் வேணும் பாரு, இல்ல கூடாது, வேணும் கூடாது, அங்கேயும் சண்டை வருமா இல்லையா? வருமா வராதா? யோசிச்சு பாருங்க. கொள்கை விவகாரங்கள் வந்தால் அங்க பிரச்சனைகள் வருது. எப்படி ஒன்றுபட்டு இருக்குது சொல்லு அப்படின்னு கேட்டா அதுக்கு இதுவரை பதிலாம் கிடையாது. உன் கொள்கையை உன் வீட்டுல வச்சுக்க, என் கொள்கை என் வீட்டுக்கு வச்சுக்க, என் கொள்கை என் வீட்டுல வைக்கணும் அப்படின்னா அந்த ஒற்றுமை தேவையா? அப்ப என் கொள்கை என்கிட்டையும் உன் கொள்கை உங்கள்கிட்டையும் இருந்தா அது எதுக்கு நம்ம கேட்கிறோம்? அது தேவையே இல்லை, அந்த ஒற்றுமை தேவையும் இல்லை. இல்லன்னா ஒட்டுமொத்தமா கொள்கை இல்லாத கூட்டம் வேணா சொல்லுங்க. கொள்கை இல்லாத ஒரு கூட்டம் எங்களுக்கு எதுவுமே கிடையாது, ரோட்ல போவாங்களா இல்லையா, அது மாதிரி எங்க எதுவுமே இல்லைன்னு வேணா சொல்லுங்க. ஆனால் ஒரு கொள்கையின் அடிப்படையில் இருந்தால் அது முறையா இருக்கும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஒற்றுமையான சமுதாயத்தை உருவாக்குறாங்க. நமக்கு எங்க இருந்தாலும் அதுதான் ஆதாரம். திருக்குர்ஆனிலும் அல்லாஹ் சொல்லுகிறான், என்ன சொல்லுகிறான்? வஅதஸிமு பிஹப்லில்லாஹி ஜமீஆ வலா தஃபர்ரகு வذ்குரு நிஅமத்தல்லாஹி அலைக்கும் இத் குன்தும் ஆதான் ஃபஅல்லஃப பைன குலூபிக்கும் ஃபஅஸ்பஹதும் பிநிஅமதிஹி இஹ்வானா. சூரத்து ஆல இம்ரான்ல அல்லாஹ் இந்த வசனத்தை சொல்றான். என்ன வருது? அல்லாஹ்வுடைய கயிற்றை நீங்கள் பலமாக பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ்வுடைய கயிற்றை பலமாக பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். இந்த ஒத்துமை கோசி எல்லாமே சேர்ந்து அல்லாஹ் சொன்ன இந்த ஆயத்துக்கு இப்படி அர்த்தம் வைக்காம இவ்வளவு ஒரு கருத்தை திணிப்பாக, ஒற்றுமை என்னும் கயிற்றை பலமாக பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். எங்கப்பா இருக்குது? வஅதஸிமு பிடித்துக் கொள்ளுங்கள், பிஹப்லில்லாஹ் அல்லாஹ்வுடைய கயிறு, ஜமீஅன் அனைவரும், அனைவரும் அல்லாஹ்வுடைய கயிறை பிடித்துக் கொள்ளுங்கள். இதுதானே இருக்குது. ஒற்றுமை என்னும் கயிறுன்னு எங்க இருக்குது? எங்க அப்படி இருந்த குர்ஆன் ஹதீஸின் அடிப்படையில் வாழ இயலுமா? அப்படி இஸ்லாம் சொல்லல. ஒன்றுபடுங்கள் இஸ்லாம் சொல்லுது. எதுல ஒன்றுபட சொல்லுகிறது? குர்ஆன் என்ன சொல்கிறதோ அதுல ஒன்றுபடு, சுன்னா என்ன சொல்கிறதோ அதுல ஒன்றுபடு, குர்ஆனும் சுன்னாவும் சொல்லக்கூடிய விஷயத்துல ஒன்றுபடு. வலா தஃபர்ரகு, அதுல நீ பிரிந்திராத. குர்ஆனை எடுத்து நடக்கக்கூடிய அந்த விஷயத்துல கரெக்டா நீ போ, சுன்னாவை பின்பற்றக்கூடிய அந்த விஷயத்துல கரெக்டா நீ போ. இப்படின்னு இஸ்லாம் இதுக்கு சொல்லுது. இது தாண்டி இன்னொரு ஒற்றுமைய எந்த ஆயத்து எந்த ஹதீஸை நீங்க பார்த்தாலும் எங்கேயுமே தேட முடியாது. ஒற்றுமையாக இருக்க சொல்ல ஒரே ஒரு வசனம் இதுதான். அதுக்கு இஸ்லாம் சொல்லக்கூடிய ஒரு இலக்கணம் என்ன தெரியுமா? எல்லாரும் முஸ்லீமா இருக்கிறீங்க, கலிமா சொன்னாலா இருக்கிறீங்க, அதனால நீங்க இப்படி எங்கேயுமே சொல்லல. கலிமா சொன்ன அத்தனை பேர்களுமே ஒன்றுபட்டு இருங்கள் இப்படின்னு எந்த வசனமும் இல்ல. அல்லாஹ் சொல்லக்கூடிய ஒரே ஒரு ஒற்றுமை, ஒரே ஒரு இலக்கணம், குர்ஆனை ஹதீஸையும் பின்பற்று, அதுதான் ஒற்றுமை. அதுல கரெக்டா நட, அதுதான் ஒற்றுமை. இதுல எந்த வேற்றுமையும் வராது என்று இஸ்லாம் சொல்கிறது. இதற்கு சில உதாரணங்களை சொல்றோம். நபியுடைய காலகட்டத்தில் நடந்த சில சம்பவங்கள், எப்படி அந்த சஹாபாக்கள் எல்லாம் ஒன்றுபட்டு இருந்தார்கள், வேறுபட்ட அந்த சமுதாயம் ஒன்றுபட்டு ஒரே நிலையில அவங்க கரெக்டாக இருந்தாங்கன்னா எப்படி? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, எப்படி அவங்களால இருக்க முடிஞ்சது அப்படின்னு நீங்க பாருங்க. அதாவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலகட்டத்தில் சல்மான் என்கிற ஒரு நபித்தோழர், பிலால் என்கக்கூடிய இன்னொரு நபித்தோழர், சுஹைப் என்கிற இன்னொரு நபித்தோழர், இந்த மூணு பேருமே மிக மிக பிற்படுத்தப்பட்ட ஒரு சமுதாயத்தை சார்ந்த ஒரு இதுல இருந்து இஸ்லாத்துக்கு வந்தவங்க. ரொம்ப ரொம்ப ஏழையானவர்கள், அவர்கள் அடிமையாகவும் இருந்தவர்கள், அவர்கள் இஸ்லாத்துக்கு வந்துட்டாங்க. இந்த நேரத்தில்
இஸ்லாத்துக்கு வந்ததற்கு பின்னால் முஸ்லிம்களாக இந்த 3 சஹாபாக்களும் இருக்கிறாங்க. அந்த இடத்துல அபூ சுஃபியான் கடந்து போறார். அபூ சுஃபியான் பின்னால இஸ்லாத்துக்கு வரார். அவர் ரொம்ப காலத்துக்கு பின்னால இஸ்லாத்துக்கு வரார். இது நபி அவர்கள் மக்காவுடைய வாழ்க்கையில நடந்த ஒரு சம்பவம். அப்ப இந்த 3 பேர் இருக்கும்போது அபூ சுஃபியான் அன்றைக்கு காஃபிரா இருக்கும்போது இந்த 3 முஸ்லிம்களையும் சஹாபாக்களையும் கடந்து அபூ சுஃபியான் போறார். திருக்குர்ஆன் தமிழாக்கம் பி ஜீனுல் ஆபிதீன். அனைவருக்கும் புரியும் எளிய நடை. தேவைப்படும் வசனங்களுக்கு தெளிவான விளக்கங்கள். கலை சொற்களின் விளக்கங்கள். திருக்குர்ஆன் எவ்வாறு அருளப்பட்டது, எவ்வாறு தொகுக்கப்பட்டது என்பது குறித்து முழுமையான விளக்கம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலம் முதல் இன்று வரை குர்ஆன் பாதுகாக்கப்பட்ட வரலாறு. திருக்குர்ஆன் இறைவனின் வார்த்தைகள் என்பதற்கான அடுக்கடுக்கான ஆதாரங்கள். முந்தைய பதிப்புகளை விட மெருகூட்டப்பட்ட செய்திகள், கூடுதலான பக்கங்கள், அழகிய வடிவமைப்பு, உயர்தரமான பைண்டிங். விலை ரூபாய் 300 மட்டுமே. வெளியீடு மூன் பப்ளிகேஷன், நம்பர் 83/3, முதல் மாடி, மூர்தரு, மண்ணடி, சென்னை 1. போன் 65690810. உடனே ஆத்திரப்பட்டு பிலால் அவர்கள் ஒரு வார்த்தையை சொல்றாங்க. என்ன வார்த்தை? அல்லாஹ்வுடைய வாள் ஏன் சும்மா இருக்குது? இப்ப போறது யாரு? அல்லாஹ்வுடைய விரோதி. நமக்கு துன்பங்களையும் கஷ்டங்களையும் நஷ்டங்களையும் தரக்கூடியவர், கொடுமை செய்யக்கூடியவர், இஸ்லாத்திற்கு வந்துவிட்டோம் என்பதற்காக வேண்டி நம்மளை சின்னாபின்னப்படுத்தக்கூடியவர். என்ன இவரை அல்லாஹ் விட்டு வைக்கலாமா? அல்லாஹ் ஏதாவது செய்யக்கூடாதா? நீங்க நாமளும் அப்படித்தானே கேட்போம். நமக்கு ஏதாவது ஒரு துன்பம் ஒரு கஷ்டம் வந்துருச்சுன்னு வைங்களேன், இந்த பாவி ஆட்சி போவாதா? நீங்க ஏங்கலையா? இவனெல்லாம் ஆட்சி விட்டு போக மாட்டானா? நம்மளுக்கு விடிவாலம் கிடைக்காதா? நீ ஏங்குவோமே. இதே மாதிரி இந்த 3 பேர்கள்ல பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இந்த வார்த்தையை சொல்லிடுறாங்க. பக்கத்துல அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க இருக்கிறாங்க. அவங்க இருந்துட்டு கேட்கறாங்க, என்ன பிலால்? ஹாதாலி ஷைഖ் குரைஷ் வ சய்யிதிஹிம். இப்ப போறாரு அபூ சுஃபியான். அவர் யார் என்று தெரியுமா? குறைஷியுடைய தலைவர், குறைஷி குலத்திலே உயர்ந்த குலத்தை சார்ந்தவர், ஒரு தலை சிறந்தவர். அவரை பார்த்து இந்த வார்த்தையை நீ பேசலாமா? என்ன பேசிட்ட? வாழ் அல்லாஹ்வுடைய வாழ் சும்மா இருக்கலாமான்னு கேட்கிறிய? இவர் நாசமா போக கூடாதா என்று நீங்க கேட்கிறிய? இது என்ன விதத்துல நியாயம் அப்படின்னு சொல்லி அவர் கேட்கிறாரு. அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க தான் இந்த வார்த்தையும் கேட்கிறாங்க. இந்த வார்த்தை கேட்ட உடனே இந்த 3 சஹாபாக்கள் கோபம் வருது. நம்ம என்ன பேசிட்டோம்? என்ன பேசிட்டோம்? நாம என்ன இதென்ன மார்க்கத்துக்கு விரோதமா பேசிட்டோமா? அட நம்மளை சித்திரவதை பண்றான், நம்மளை கொடுமைப்படுத்துறான், நமக்கு என்னென்ன துன்பங்களை தர முடியுமோ அத்தனை துன்பங்களையும் அவன் தாரான். இவன் நாசமா போக கூடாதுன்னு நான் கேட்க கூடாதா? அல்லாஹ்விடத்துல கேட்க கூடாதா? அப்ப இது என்னடா இது சாதாரண உரிமை கூட இல்லையா அப்படின்னு அவங்க மன வேதனைப்படுறாங்க. ரசூலுல்லாஹ்ட்ட இந்த செய்தி வருகிறது. வந்த உடனே அல்லாஹ்வுடைய தூதர் அபூபக்கரை கூப்பிடுறாங்க. அபூபக்கரே, அக்லப்த அஸ்ஹாபக், உன்னுடைய தோழர்களை நீ கோபப்படுத்தி விட்டாயா? என்ன வார்த்தை பேசுறீங்க? யார பார்த்து கேட்கிறாங்க? அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை பார்த்து ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, உன்னுடைய தோழரை நீ கோபப்படுத்திட்டியா? அது எப்படி நீ கோபமா ஆக்கலாம்? சரியில்லை, போய் அவங்கள்ட்ட போய் மன்னிப்பு கேளு அப்படிங்கிறாங்க. உடனே அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க வந்து இந்த 3 சஹாபாக்கள்டையும், தோழர்களே என்ன மன்னிச்சிருங்க, நான் தப்பா பேசிட்டேன், தெரியாம பேசிட்டேன். உடனே அந்த சஹாபாக்கள் 3 பேருமே பெருந்தன்மையா சொல்றாங்க, இல்ல இப்படிலாம் நீங்க கேட்கலாமா? நீங்க எவ்வளவு பெரிய ஆளு, இந்த இஸ்லாத்திற்காக வேண்டி முதலாக குரல் கொடுத்தவர் நீங்க தானே, அல்லாஹ்வுடைய தூதருக்கு தோள் கொடுத்தவர் நீங்க தானே. என்ன இது ஏதோ ஒரு கோபத்துல பேசிருப்பீங்க. யக்ஃபிருல்லாஹு லக்க, அல்லாஹ் உங்களை மன்னிப்புக்கிறதுக்கு போதுமானவன், விட்டுருங்க அப்படிங்கிறாங்க. இது முஸ்லிம்ல இந்த செய்தியை பார்க்கலாம். எதுக்கு சொல்றாங்க? 2 பேருக்கும் பிரச்சனை வருது. யார் 2 பேருக்கு? பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கும் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கும் 2 பேருக்கும் பிரச்சனை வருது. பிரச்சனை வந்தா அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு சொல்யூஷனை சொல்லி, உன்னிடத்தில் நியாயம் இல்லை, அவங்கள்ட்ட நியாயம் இருக்குது, மன்னிப்பு கேளுங்கறாங்க. மன்னிப்பு கேட்டால் யாரு? அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. மன்னிப்பு யார் இடத்துல போய் கேட்டாங்க? பிலால். இந்த பிலாலுக்கும் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கும் இன்னொரு ஒற்றுமை இருக்கு. என்ன தெரியுமா? இன்னொரு சம்பவம் இருக்கு. என்ன தெரியுமா? இதே பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் மக்காவுல இஸ்லாத்தை ஏற்றதற்காக வேண்டி தெரு தெருவாக தெருநாய் இழுத்து போற மாதிரி அவர்கள் கொடுமை செய்யப்பட்டார்களே, அந்த பிலாலுக்கு ஆதரவாக பேசுவதற்கு இந்த மக்காவிலே நாதி இல்லாம இருந்துச்சே,
அந்த நேரத்தில் இந்த பிலாலை விலை கொடுத்து அடிமையிலிருந்து விடுதலை செய்தவர் இந்த அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். இந்த அபூபக்கர் அவர்கள் தன்னால் விடுதலை செய்யப்பட்டவர், தன்னுடைய காசினால் பொருளாதாரத்தினால் அவருக்கு வாழ்வு கிடைத்திருக்கிறது. அந்த சகோதரர்கிட்ட போய் மன்னிப்பு கேட்பதாக இருந்தால், அந்த சகோதரர்கிட்ட போய் என்ன நீங்க மன்னிச்சுக்கிடுங்கன்னா உங்களுக்கும் எனக்கும் இந்த சுன்னத் ஜமாத்துக்கு வருமா? யார் ஒற்றுமை பேசுகிறார்களோ அவர்களுக்கு இது வருமா? எப்படி வந்துச்சு? எங்க இருந்து வந்துச்சு? எதனால் வந்துச்சு? ஏகத்துவம் என்ற அந்த பிணைப்பு, தௌஹீத் என்ற அந்த கொள்கை உறுதி, பெரியவன் சின்னவன் என்ற பாகுபாடு இல்ல, உனக்கு பணத்தை தந்த எனக்கு நீ பணத்தை தந்த என்ற வித்தியாசம் இல்ல. யாரா இருக்கட்டும் அப்பா, என்னுடைய சகோதரன், நான் தெரியாம பேசிட்டேன், எனக்கு அவருக்கும் பிரச்சனை, மன்னிச்சுக்கிடுங்க. எப்படிங்க சொல்ல முடிஞ்சு? ஒற்றுமையை பேசுறாங்களே, ஒற்றுமையை பத்தி பேசிட்டு கீழே மேடை விட்டு இறங்க வேண்டாம், 2 பேரும் அடிச்சுட்டு இறங்கணும். 2 பேரும் அடி. ஏன் அமைப்பை பத்தி அவர் இந்த வார்த்தையில பேசினாரு, அல்லது ஏன் பேர மேடையில சொல்லல, வருவா அவர்களே இவர்களே சொல்லுவாங்கல்ல, அதுல ஏன் பேரை விட்டுட்டாரு, அந்த அமைப்பு பேரை விட்டுட்டாரு, அப்பமே அடி. இவ ஒற்றுமையை பத்தி பேசிட்டு இருக்கிறாங்க. இவ இந்த ஒற்றுமையை நிலைக்குமா? இந்த அபூபக்கர் பிலாலுடைய ஒற்றுமை நிலைக்குமா? நம்மள்ட்ட இருக்கக்கூடிய இந்த சருகளுடைய ஒற்றுமை சரியா இருக்குமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். அப்ப இது ஒற்றுமை அல்ல, ஏகத்துவம் காட்டுகின்ற இந்த ஒற்றுமை இருக்குது. பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் அபூபக்கர் அவர்களையும் பிணைத்து காட்டியது இந்த ஒற்றுமை வேணும். இன்னைக்குங்க கொஞ்சம் மனம் திறந்து யோசிச்சு பாருங்க. நம்மள பிலால் ரொம்ப ரொம்ப தாழ்த்தப்பட்ட ஒரு இனத்தை சார்ந்தவர், இஸ்லாத்துக்கு வந்தனால் உயர்ந்த நிலையில இருந்தார். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உயர்ந்த செல்வந்தர், பணக்காரர். 2 பேரும் ஒரு தட்டுல சாப்பிடுறாங்க, 2 பேரும் இப்படி இருந்தாங்களே. இன்னைக்கு ஒற்றுமை பேசக்கூடிய அந்த தலைவரும் அந்த கட்சியில் இருக்கக்கூடிய தொண்டனும் ஒரு தட்டுல உட்கார்ந்து சாப்பிட முடியுமா? தலைவனுக்கு ஏசி காருங்க, தலைவர் ஏசி கார்ல போவாரு, தொண்டன் அந்த காருக்கு பின்னால தலைவா தலைவான்னு ஓடுறான். என்னையா ஒற்றுமை இருக்குது? எங்க இருக்குது ஒற்றுமை? என் தொண்டன் வேர்வை சிந்த சிந்த அவன் கொடியை ஏத்துகிறான், கொடியை கட்டுகிறான், உனக்கு சேரை போடுகிறான், உனக்கு தண்ணியை வாங்கி தருகிறான். ஆனா நீ ஏசி கார்ல போற, ஒற்றுமை பத்தி பேசுகிற, எங்க உனக்கு தொண்டனுக்கும் தலைவனுக்கும் என்ன ஒற்றுமை இருக்குது? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உணர்ச்சி வசத்துல நாம அப்படியே பாக்குறோம். குஜராத் ராஜஸ்தான் சொன்னோன்னு, பாம்பே கலவரத்தை சொன்னோன்னு ஒற்றுமை, வா எல்லா தலைவரையும் கூப்பிடு, எத்தனை தலைவர்கள் தொண்டனோடி தொண்டனாக இருக்கிறான் என்று பார்ப்போம். இவர்கள் ஏசி கார்ல போக அவன் உங்களை மாதிரி கஷ்டப்பட்டு நஷ்டப்பட்டு அவன் காசு அனுப்புவான். என்ன இது? அது இது ஒற்றுமை இல்ல. ஒற்றுமை என்றால் இந்த அபூபக்கர் பிலால் மாதிரி இருக்கட்டும் பார்ப்போம். இது மாத்திரமல்ல, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காலகட்டத்தில் அபூஜஹம் எங்க கூடிய ஒரு நபி தோழர். இந்த நபி தோழர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவர்களை ஒரு ஜக்காத்து பொருளை வசூலி செய்வதற்காக அனுப்பி வைக்கிறாங்க. அபூஜஹம் எங்க கூடிய நபி தோழர். இவங்க போய் வசூல் பண்ணிட்டு வராங்க. வசூல் பண்ண போன இடத்துல வசூல் கொடுப்பார, ஜக்காத்து கொடுப்பார, அவருக்கும் இவருக்கும் ஒரு சின்ன பிரச்சனை. ஈகத்துவம் ஓரிரை கொள்கையை விளக்கும் ஒப்பற்ற மாத இதழ் PJ, M.I. சுலைமான், ஷம்சுல்லுஹா, இன்னும் பல சிறந்த அறிஞர்களின் கருத்து கருவூலங்கள், இன்னும் பல சிறந்த அம்சங்களுடன் வெளிவரும் ஈகத்துவம் இதழை படித்து உங்கள் மார்க்க அறிவை வளர்த்துக் கொள்ளுங்கள். ஆண்டு சந்தா உள்நாடு ₹100, வெளிநாடு ₹400, தனி இதழ் ₹9. உங்கள் டிராப்ட்களை ஏகத்துவம் இலக்கம் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1 என்ற முகவரிக்கு அனுப்புவீங்கள். மகளிருக்கு வழிகாட்டும் மாத இதழ் தீன்குல பெண்மணி, தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத்தின் மேற்பார்வையில் முஸ்லிம் பெண்களுக்கான இல்லற கடமைகள், மருத்துவ பகுதி, சிறுவர் பகுதி, திருமண தகவல் பகுதி, ஹதீஸ் திறனாய்வு போட்டி மற்றும் பல சுவையான அம்சங்களுடன் வெளிவரும் முஸ்லிம் பெண்களுக்கான முழுமையான மாத இதழ் தீன்குல பெண்மணி. ஆண்டு சந்தா உள்நாடு ₹100, வெளிநாடு ₹400, தனி இதழ் ₹9. உங்கள் MODDகளை எடுத்து அனுப்ப வேண்டிய முகவரி தீன்குல பெண்மணி, நம்பர் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. இந்த அபூஜஹலுக்கும் அன்சாரியை சார்ந்த இன்னொரு தோழருக்கும் மாறி மாறி பிரச்சனை வந்தா, அபூஜஹம் நம்ம ஆளு மாதிரி சவுட்ல அடிச்சிட்டாரு. வந்த ஆள் ஓங்கி ஒரு அடி அடிச்ச உடனே அவரை என்ன செய்யறாரு, இஸ்லாமிய ரசூலுல்லாஹ் இருக்கிறாங்க, நம்மள மாதிரி ஏன் அடிச்ச, நீ அடிச்சதுதான் தப்பு, அல்ல அவங்க கேட்டதுதான் தப்பு, இப்படிலாம் பிரச்சனை பண்ணல. ரசூலுல்லாஹ்ட்ட விவகாரம் வருது. பாதிக்கப்பட்டார், அடி வாங்கின ஆளு ரசூலுல்லாஹ் சொல்றாரு, அல்லாஹ்வின் தூதரே, இந்த அபூஜஹம் நீங்க அனுப்புனீங்க, என்ன அடிச்சு போட்டாரு, இந்த மாதிரி பிரச்சனை ஆகி போச்சு. அபூஜஹம் சொல்றாரு, ஆமா ஜக்காத்து பொருள் அவன் என் பாக்கெட்ல இருந்து எடுத்தா நான் விடுவானா,
அதான் அடிச்சேன். சும்மா இருக்கும்போது அவர் கண்ணு பேசினார்ல, அதான் அடிச்சேன். எப்பா எதா இருந்தாலும் ஏன்ட்ட ஏன் கை நிட்டுனேன் ரசூலா கேட்கிறாங்க. எதா இருக்கட்டுமே ஏன்ட்ட சொல்ல வேண்டியது, ஏன் கை நிட்டுத? உடனே ரசூலா அங்க சொல்றாங்க, அடிபட்ட ஆளை கூப்பிட்டு கேட்பாங்க, வா நீ அடிபட்டுட்ட, அவரும் நம்முடைய சகோதரர், நீனும் நம்முடைய தோழர், நமக்கு மத்தியில இப்படி ஒரு ஒப்பந்தம் பண்ணிக்கிடுவோமா அப்படிங்கிறாங்க. ஆஹா பழி தீர்க்கணும் அப்படிங்கிறாரு. எப்படி அடிச்சாலும் நான் திரும்ப அடிப்பேன், அவர் என்ன செஞ்சாரோ அதுமா நான் செய்வேன் அப்படிங்கிறாரு. உடனே ரசூலுல்லாஹ் கொஞ்சம் கொஞ்சமா சொல்லி அப்படியே கீழே இறக்குறாங்க. நம்ம தலைவர்னா, நம்ம ஒற்றுமை பேசக்கூடிய தலைவர் என்ன செய்வார் தெரியுமா? ஏன் தொண்டனை நீ அடிப்பதா, எர்ரா கத்தியா, எர்ரா வாழ வெற்றா, இது ஒற்றுமை. அடி வாங்குறதும் அடி கொடுத்தது யாரு? 2 முஸ்லிம். ரசூலுல்லாஹ் எவ்வளவு அற்புதமா பேசுறான் நீங்க பாருங்க. அடி வாங்கினதும் அடி கொடுத்ததும் இங்க வேற வேற அமைப்பா இருந்தால் பெரிய பிரச்சனை. தமிழ்நாட்டில் நீங்க வந்தீங்கன்னா முஸ்லீம்களை மற்ற அமைப்புகள், அதாவது இஸ்லாத்துக்கு அப்பாற்பட்ட அமைப்புகள் அடிப்பதை விட முஸ்லீம்கள் அடிக்கிறதா கூடுதல். பேட்டை, திருநெல்வேலி பேட்டையில எவ்வளவு கேசுகள், நாங்கப்பட்ட கேசுகள், 307 வரை உள்ள கேசுகள் போட்டது யாரு? இந்து சகோதரனா, கிறிஸ்தவ சகோதரனா? நம்ம அப்துல் காதர் மொய்தீன். இதான் நடக்குது. கேட்ட என்ன, என்னப்பா ஒற்றுமை பேசுறிய? ஏன் நான் அடிச்சாலும் பொறுத்துக் கொள்ள வேண்டும் என்றால் அதுக்கு பேர் ஒற்றுமை. ஏன்ட்ட தப்பு இருந்தது என்றால் நீ செய்யறது தப்புப்பா அப்படின்னு திருத்துறது உன்னுடைய கடமை. ஆனா தமிழ்நாட்டில் வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு விவகாரம் நடக்குது. விவகாரத்துக்கு வருவோம். அப்ப ரசூலுல்லாஹ் 2 பேரையும் கூப்பிட்டு இவங்கள்ட்ட பாதிக்கப்பட்ட ஆள்கிட்ட ஒரு மாதிரியே பேசுறாங்க. கடைசி அவரு சரி ரைட்டு அப்படின்னு கொஞ்சம் அப்படியே ஒதுங்குறாரு. உடனே இதை நான் மக்கள்கிட்ட அறிவிக்கட்டா? ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, இதை நான் வந்து மக்கள்கிட்ட சொல்லட்டுமா அப்படின்னு. சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு பாதிக்கப்பட்ட ஆள் சொல்றாரு. உடனே ரசூலுல்லாஹ் என்ன செய்யறாங்கன்னா, அபூ ஜஹம் அவருங்க வந்து முஹாஜிரை சார்ந்த ஒரு நபி தோழர், அந்த முஹாஜிர்கள்ட்டையும் கேட்கிறாங்க, இப்பா இந்த மாதிரி அபூ ஜஹம் உங்க அந்த முஹாஜிரை சார்ந்த இவர் வந்து இந்த ஆளை அடிச்சு போட்டாரு, பிரச்சனை ஆகி போச்சு, இப்படி நான் ஒப்பந்தம் பண்ணி இருக்கிறேன், இதை சொல்லிட்டுமா? உடனே முஹாஜிர்கள், அது எப்படி முடியும்? அதெல்லாம் முடியாது, எங்க ஆள் அடிச்சதுதான், அதுக்கு வந்து இப்படிலாம் பேசக்கூடாது அப்படிங்கிறாங்க. உடனே திரும்பவும் வந்து 2 வரையும் அவங்களையும் பேசுறாங்க, ரசூலுல்லாஹ் இங்கேயும் பேசுறாங்க. பேசி ஒரு முடிவுக்கு வந்து 2 வரையும் கூப்பிட்டு வச்சு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இப்ப இதை மக்கள்கிட்ட அறிவிக்கட்டுமா? 2 சஹாபாக்கள் சொல்றாங்க, 2 அந்த அன்சாரிகள் முஹாஜிரன் சொல்றாங்க, அல்லாஹ்வின் தூதரே நீங்க அறிவிங்க. அங்க ஒற்றுமை ஏற்பட்டுச்சு. எதுக்கு சொல்றாங்க? எதுக்கு சொல்றோம்? அல்லாஹ்வுடைய தூதர் காட்டிய இந்த ஒற்றுமை இருக்குது, ஏகத்துவம் தௌஹீத் காட்டுகின்ற இந்த ஒற்றுமை எப்படி ஒன்றுபட்டாங்க? நம்மள்ட்ட இன்னைக்கு அது வரலையே, ஒற்றுமை பேசக்கூடிய ஆள்கிட்ட இது இல்லையே. அப்ப இந்த தௌஹீத் தான் நிலை, தௌஹீத் தான் ஒற்றுமை கொண்டு வரும். ஏகத்துவத்தில் இருந்தால் இது ஒன்றுபடலாம். இன்னைக்கு நீங்க ஒரு தௌஹீத்வாதி என்ன அடிச்சா நான் பொறுத்துக்கிறேன், உங்களை நான் அடிச்சா நீங்க பொறுத்துக்குறீங்க, என்ன அர்த்தம்? நம்ம சகோதரன் தானப்பா. ஒரு சகிப்பு தன்மை, அதற்கு அடிப்படை என்ன? மனுஷன் எப்படி இருந்தாலும் கொஞ்சம் கோபக்காரன் தான், அதுல மாத்து கருத்து கிடையாது. ஆயத்தையும் ஹதீஸ்களையும் சொன்ன உடனே சருவான் அப்படின்னு போறோம்ல. அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காலகட்டத்தில் இன்னொரு சம்பவம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதாவது அவங்க வந்து ஒரு நபி தோழரை அனுப்பி வைக்கிறாங்க. அவர் இன்னொரு ஆளை கொலையே பண்ணிட்டார், கொலையே பண்ணி போறாரு. கொலை பண்ண உடனே கொலை செய்யப்பட்ட ஆள் இருக்கிறாரு, கொலை செய்யப்பட்டவர் அவருடைய சொந்தக்காரங்க வலி வந்து கொலை செஞ்ச இந்த சஹாபியும் புடிச்சிட்டு வந்துறாங்க. என் அண்ணனை என் தம்பியை யாரா ஒரு ஆளை இவர் கொலை பண்ணி போட்டாருன்னு கொலைகாரனையும் புடிச்சுக்கிட்டு இவர் வாராரு. ரசூலுல்லாஹ்ட்ட வந்த உடனே பஞ்சாயத்து ரசூலுல்லாஹ்ட்ட வருது. ரசூலுல்லாஹ் கேட்கறாங்க, என்னப்பா கொலை செஞ்சியா? ஆமையா ரசூலுல்லாஹ், ஏதோ பேசினா வாளை எடுத்தேன் போட்ட முடிஞ்சு. கொலை பண்ணிட்டியாப்பா? ஆமா, என்ன செய்யறது தெரியாம பண்ணிட்டேன். தெரியாம பண்ணிட்டியா? சரி. உடனே ரசூலுல்லாஹ் கொலை செய்யப்பட்ட அந்த வலிட்ட பொறுப்பாளிட்ட கேட்கறாங்க, ஏப்பா ஏதோ தெரியாம பண்ணிட்டான், கொஞ்சம் அஃபு பண்ணிட மன்னிச்சுறாங்க. உடனே அவர் சொல்றாரு, நான் வந்து பழிக்கு பழி வாங்கியே தீருவேன், அந்த ஆள் தலையை நான் எடுப்பேன், எனக்கு உரிமை இருக்குது அப்படிங்கிறார். ரசூலுல்லாஹ் மாறி மாறி பேசுறாங்க. கடைசியாக தியத்தாதா, ஏதாவது எனக்கு தான், நஷ்டம் எடுத்தா, என் குடும்பத்தில் ஒருத்தன் இறந்து போயிட்டான்ல, நஷ்டம் எடுத்தா. ரசூலுல்லாஹ் அதுக்கு மேலையும் பேசுறாங்க. பேசிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, நீ மன்னிப்பது அவங்கள்ட்ட தியத் வாங்குவதை விட
பழிக்கு பழி வாங்குவதை விட அது ரொம்ப சிறந்தது. நீ எதை மன்னிக்கிறாயோ அது அவர்களை பழிக்கு பழி வாங்குவதை விட அல்லது வேற ஏதாவது நடவடிக்கை எடுப்பதை விட அது சிறந்தது. உனக்கு என்ன வேணும்? அல்லாஹ்வுடைய அந்த சிறந்த மகத்தான் அந்த கூலி உனக்கு வேணுமா, அல்லது தியத் என்ற அடிப்படையில் சில நஷ்டஈடு வேணுமா? எது வேணும்? ரசூலுல்லாஹ் இந்த வார்த்தையை சொன்ன உடனே இவ்வளவு நேரமா வெட்டுவான் குத்துவான் நின்ன அவரு இப்ப சொல்றாரு, அல்லாஹ்வின் தூதரே நான் மன்னிச்சிடறேன், சஹாபி நான் மன்னிச்சிடறேன். முடியுமாங்க? இன்னைக்கு முடியுமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எப்படி வந்தாங்க? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன ஒரே ஒரு காரணத்துக்காக ஹதீஸ சொல்றாங்க, அல்லாஹ்வை பற்றி உள்ள அந்த பயங்களை சொல்றாங்க. இத சொன்ன உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வார்த்தையை கேட்ட உடனே என் குடும்பத்தில் உள்ள ஒருத்தர் இறந்துட்டான், கொலை செஞ்சவனும் கொலை செய்யப்பட்டவனும் எல்லாம் சகோதரர் தானே. அப்ப இதுக்குத்தான் கட்டுப்பட முடியும். ஒரு தலைவர் சொன்னவன கட்டுப்பட முடியுமா? உணர்ச்சி வசமா பேசினவன அப்படின்னு பேரலாம். அடுத்த நாள் காலை எஞ்சில வாக்கணும், குடிகாரம் பேச்சு விடிஞ்சா போச்சுங்கிற மாதிரி அரசியல்வாதி பேச்சு அப்படித்தானே இருக்கும். நடைமுறைப்படுத்த முடியுமா? அதான் கேள்வி. நடைமுறைப்படுத்த வேண்டும் என்றால் இந்த ஏகத்துவம் காட்டுகின்ற இந்த ஒற்றுமை வேணும். அல்லாஹ்வுடைய தூதர் காட்டிய இந்த ஒற்றுமை, இதனுடைய இந்த ஏகத்துவத்தினுடைய வலிமை, இந்த ஒற்றுமை எந்த அளவுக்கு இருந்து தெரியுமாங்க? இன்னைக்கெல்லாம் நம்மள்கிட்ட கற்பனை கூட செஞ்சு பார்க்க முடியாது. கற்பனை கூட இதெல்லாம் செஞ்சு பார்க்க முடியாது. எப்படி சஹாபாக்கள் ஒற்றுமை இருந்தா தெரியுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் என்கக்கூடிய அந்த நபி தோழருக்கும் சஅத் இப்னு ரபிஆ என்கக்கூடிய அந்த நபி தோழருக்கும் ஒரு சகோதரத்துவத்தை ஏற்படுத்துறாங்க. அப்படின்னா என்ன? அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் வந்து மக்காவை சேர்ந்த ஒரு தோழர். அவர் ஹிஜ்ரத் செய்து மதீனாவுக்கு வருகிறார். மதீனாவுக்கு வந்த உடனே அவர்களுக்கு ஹிஜ்ரத்னா விளங்குதுல்ல, இருக்கக்கூடிய வீடு, சொத்து, சுகம், மனைவி, பிள்ளை, ஆடை எல்லாத்தையும் விட்டுட்டு வரணும். நம்ம இந்தியால இருந்து வந்த மாதிரி கிடையாது. ஹிஜ்ரத் விளங்கிடாங்க. நானும் என் பொண்டாட்டி விட்டுட்டு தானே வந்து அழுதுட்டு இருக்கிறேன். ஓ ஹிஜ்ரத், இது ஹிஜ்ரத்லாம் கிடையாது. ஹிஜ்ரத்னா திரும்ப அந்த ஊரு சொந்த ஊருன்னு சொல்லக்கூடாது, அந்த அளவுக்கு வரணும். எல்லாத்தையும் விட்டுட்டு ரசூலுல்லாஹ் வந்து மக்காவுக்கு பணம்னா அனுப்பி கொடுக்கல, நம்ம அனுப்புன மாதிரி கொடுக்குற மாதிரி இல்லையா? அங்க இருந்து டிடி எடுத்து டிராப்ட் எடுத்து ஒரு ஆள் போனாச்சுன்னா ஒரு சோப்பாவது வாங்கி கொடுக்குறோம்ல. ரசூலுல்லாஹ் மதீனாவுக்கு வந்த உடனே அங்க சொந்தங்கள்லாம் இருக்கிறாங்க, ஒரு லட்சம் சோப்பு கொண்டு போய் கொடுப்பா அப்படின்னு சொன்னாங்க. அதெல்லாம் கிடையாது. அவங்க எல்லாத்தையும் சொந்தம் பந்தம் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தாங்க. அதுக்கு பேரு ஹிஜ்ரத். இதே மாதிரிதான் அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் எங்கக்கூடிய இந்த நபி தோழர் எல்லாத்தையும் விட்டுட்டு வரார். உடுக்கக்கூடிய ஆடை உடுத்திருப்பார், அந்த ஆடையை தவிர எதுவுமே அவர் கிடையாது. இப்படித்தான் எல்லா சஹாபாக்களும் மதீனாவுக்கு வராங்க, ஹிஜ்ரத் செய்து வராங்க. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்வாங்கன்னா, மதீனாவுல அன்சாரிகள் இருக்கிறாங்க. ஒவ்வொரு அன்சாரியா கூப்பிட்டேப்பா வா, இவர் உன்னுடைய சகோதரர். ரசூலுல்லாஹ் இப்படியே இணக்கத்தை ஏற்படுத்துவாங்க. ஒரு அன்சாரியை பிடிப்பாங்க, ஒரு முஹாஜிரை பிடிப்பாங்க. இந்த முஹாஜிர் உனக்கு வந்து தோழர், உனக்கு சகோதரர் அப்படின்னு ரெண்டு பேரை ஜோடி சேர்த்து விடுவாங்க. அதே மாதிரி இன்னொரு அன்சாரி வருவார், இன்னொரு முஹாஜிர் வருவார், இவருக்கு தோழர் அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹ் இப்படியே அனுப்புவாங்க. தோழர்னா என்ன? இன்னைக்கு நாம சொல்றோமே சகோதரா அப்படின்னு பாசம், டீத்தாடா உன்னை போய் சகோதரன் சொன்ன அப்படின்னு விட்டுடுவானா. இன்னைக்கு அதுதான் சகோதரா அப்படின்னு பாசத்தோடு கட்டி அணைச்சா ஒரு டீ வாங்கி கொடுக்க முடியல. அதுவும் ரொம்ப ரொம்ப பழகின ஆட்களுக்கு தான் போனா போட்டுமே, பழகின புண்ணியத்துக்கு ஒரு டீ போட்டும் அப்படின்னு போயிரும். ஆனா இங்க சகோதரத்தை என்ன தெரியுமா? இங்க உள்ள நிலை என்ன தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு அன்சாரியை முஹாஜிரோடு இணைத்து விட்டார்கள் என்றால் எந்த அளவுக்கு அவங்களுக்கு ஒற்றுமை இருந்து தெரியுமா? அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் அவர்களை இந்த நபி தோழரோடு இணைச்சாங்களே, அந்த நபி தோழர் கூட்டு போறாரு, சாது அப்துல் ரஹ்மான கூட்டு போறாரு. கூட்டு போன உடனே அந்த நபி தோழர் சொல்றாரு, சாதுங்க அந்த நபி தோழர் சொல்றாரு, ஏப்பா எனக்கு இவ்வளவு சொத்துக்கள் இருக்குது. அவர் சொல்றாரு, சாது அன்சாரி சொல்றாரு, எனக்கு என்னென்ன சொத்துக்கள் இருக்குது, எனக்கு 2 மனைவியும் இருக்குது. உனக்கு என்ன சொத்து வேணும் அதை நீ எடுத்துக்க. உனக்கு வேணுமா கார் வேணுமா? 2 கார் இருக்குது, ஒரு காரை எடுத்துக்க. என்கிட்ட வந்து 2 வீடு இருக்குது, ஒரு வீடை நீ எடுத்துக்க. என்கிட்ட 2 பைக் இருக்குது, ஒரு பைக்கை நீ எடுத்துக்க. என்கிட்ட 2 ஏக்கர் நிலம் இருக்குது, 1 ஏக்கர் நிலத்தை எடுத்துக்க. சொல்ல முடியுமா சகோதரர்களே? ஒற்றுமையை பேசுறாங்களே, சொல்ல முடியுமா?
வாடகைக்கு சைக்கிள் கூட கொடுக்க மாட்டான். வாடகைக்கு சைக்கிள் கூட கொடுக்க மாட்டான் இவன். அது வேற. ஏன்? அவன் நம்பிக்கை இல்ல. வாடகைக்குன்னு எடுத்துட்டு போய் அவன் அப்படியே கொண்டு போயிட்டான்னா நம்மளால அப்படி இருக்கிறான கொஞ்சம் பேரு அப்படி நம்பிக்கை. அப்ப யதார்த்தம் என்னன்னா, இவர் இருக்கக்கூடிய சொத்துல பாதி மனைவிய 2 மனைவி என்கிட்ட இருக்குது, ஒரு மனைவியை நான் வேணா தலாக் கூறேன், நீ கல்யாணம் பண்ணிக்க அப்படிங்கிறாருன்னா இது என்ன வலிமைங்க? டிஎன்டிஜே வீடியோ விஷனின் புதிய வெளியீடு. வழிகட்ட கொள்கைகள். வகி அல்லாதவற்றை பின்பற்றலாமா? இமாம்களை பின்பற்றலாமா? சஹாபாக்களை பின்பற்றலாமா? இஜ்மா கியாஸ் மார்க்க ஆதாரமாகுமா? இது போன்ற முக்கிய தலைப்புகளில் பிரச்சாரங்களுக்கான 1 மாத பயிற்சி வகுப்பில் சகோதரர் பிஜே அவர்கள் நடத்திய வழிகட்ட கொள்கைகள் என்ற தலைப்பிலான உரையின் முழு தொகுப்பு 3 DVD, விலை ₹90 மட்டுமே. கூரியர் செலவு தனி. கிடைக்கும் இடம் டிஎன்டிஜே வீடியோ விஷன், எண் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. செல் 9500168989. இது என்ன உறுதிங்க? இது என்ன ஒற்றுமைங்க? இந்த ஒற்றுமை எங்க இருந்து வந்துச்சு? எந்த அரசியல் தலைவர் நாட ஓட்டு பேசினார்? யாரு உணர்ச்சி பூர்வமா பேசினா? இல்லையே. இந்த ஒற்றுமை என் சொத்தை எழுதி கொடுப்பதற்கு, என்னுடைய மனைவிய ஒருத்தி வேண்டாம் தலாக் கூறேன் அவளை நீ கெட்டிக்க என்று சொல்வதற்கு அவருடைய மன துணிவு வந்துச்சு. இந்த துணிவை எங்க இருந்து வந்துச்சு? ஏகத்துவம் சகோதரர்களே கொள்கை. இந்த கொள்கை உறவு, இந்த சிந்தனை தான் என் மனைவி நீ எடுத்துக்க, என் பிள்ளை நீ எடுத்துக்க, என் சொத்தை எடுத்துக்க, என் காரை எடுத்துக்க, என் வாகனத்தை எடுத்துக்க, நீ என்னுடைய சகோதரர். உடனே அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் அவங்க சொல்றாங்க, சுப்ஹானல்லாஹ், இதுதாங்க நபி தோழர் என்றால் அவங்கதான் சொல்றாங்க. இல்லை சகோதரே, ஃபலா ஹாஜத்தன் லீ, எனக்கு நீங்க சொன்ன எதுவுமே எனக்கு தேவையில்லை. உங்களுடைய சொத்தோ அந்த சுகமோ எனக்கு எதுவும் தேவையில்லை. எனக்கு கடை விதியை நீங்க காட்டுங்க, பஜார நீங்க காட்டுங்க. எனக்கு தொழில் தெரியும், வியாபாரம் தெரியும், நான் வியாபாரம் செய்து பிழைத்துக் கொள்கிறேன். புகார்ல இடம்பெறுகின்ற செய்தி இந்த செய்தி. நம்மன்னா இதுதாண்டா சமயம், கிடைக்கிறதெல்லாம் சுருட்டு தந்துட்டான்ல, எதுக்கு வாக்குறுதி கொடுத்தா? வாக்குறுதி கொடுத்தில்லப்பா, தான் எல்லாம் தாரண்ண, பெட்டு தாரணி இல்ல தான், விசா வாங்கி தாரணி இல்ல தான், தாரன்னு சொல்லிட்டு தரமாட்டேன்ட்டானே அப்படின்னு சண்டைக்கு நம்ம போவோம்ல. அவங்க அப்படி இல்லை, ஒரு கண்ணியமான முறையில நியாயமான அடிப்படையில என்ன வேணும் நான் தார அப்படின்னு சொல்ல இவர் வேண்டாங்கிறாங்க. இவர் தான் வேண்டாம் சொல்லி இருக்கிறாரு. ஆனா இன்னும் சில சஹாபாக்கள் எல்லாம் வாங்கியும் இருக்கிறாங்க. எந்த அளவுக்கு என்றால், வராசத்துடைய வாரிசுடைய சட்டம், கணவன் இறந்தா மனைவிக்கு என்ன, தாய் இறந்தா பிள்ளைக்கு என்ன என்ற இந்த சட்டம் இருக்குது. இந்த சட்டம் இறங்குவதற்கு முன்னால் அன்றைக்கு என்ன நிலை என்று தெரியுமா? இந்த அன்சாரி முஹாஜிர் 2 பேரும் சகோதரர்களாக அல்லாஹ்வுடைய தூதரை இணைச்சு வச்சாங்களே, இதனுடைய வெளிப்பாடு புகார்ல வருது. அன்சாரி உடைய சொத்தை முஹாஜிர்கள் வராசத்தாக, வாரிசு என்ற அடிப்படையில் அதை அப்படியே எடுத்துக்கொள்வாங்களாம். விளங்குதா? புரியுதா உங்களுக்கு? இதுக்கு பேர் ஒற்றுமையா? இதுக்கு பேர் ஒற்றுமையா? அல்லது மேடை தோறும் ஒற்றுமை 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 ஓங்குக என்று பேசிட்டு கீழே வந்தோன்னு சண்டை வருமே, இதுக்கு பேர் ஒற்றுமையா? இஸ்லாம் இப்படித்தான் ஒற்றுமை. இந்த ஒற்றுமை வர வேண்டும் என்றால் ஏகத்துவம், ஏகத்துவம் தான். ஏகத்துவம் ஒன்றுதான் இவ்வளவுக்கும் வழிகாட்டும். இன்னொரு சம்பவம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு போர்க்களத்தில் இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் அன்சாரிகளுக்கும் முஹாஜிர்களுக்கும் மாறி மாறி சண்டை இழுத்தது ஒரு முனாஃபிக்கு. அவன் இழுத்து விட்டு போயிட்டான். அன்சாரிகள் அவங்க வந்து வாங்க, எல்லா அன்சாரிகள் வாங்க அப்படிங்கிறாங்க. முஹாஜிர்களை வாங்க அப்படிங்கிறாங்க. 2 பேரும் 2 அணியாக நிற்கிறாங்க. 2 அணியாக நிற்கின்ற அந்த நேரத்தில் 2 பேருமே தனித்தனியா இருக்கின்ற பொழுது ரசூலுல்லாஹ்வுக்கு இந்த செய்தி வருது. உடனே அல்லாஹ்வுடைய தூதர், என்னப்பா இது, என்ன இது, ஜாஹிலியாவுடைய பழக்க வழக்கமா? எப்படி அடிக்க போறீங்க? முஹாஜிர்களை அன்சாரி அடிக்க முடியுமா? அன்சாரிகளை முஹாஜிர் அடிக்க முடியுமா? என்ன இது? முஹாஜிர்களை கூப்பிட்டு ரசூலுல்லாஹ் பேசுறாங்க. முஹாஜிர்களே, நீங்கள் வந்த பாதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. துணி இல்லாம, உறவு இல்லாம, துண்டு இல்லாம தன்னந்தனியாக வந்து நின்னீங்களே, அந்த நேரத்தில் இந்த அன்சாரிகள் தானே உங்களுக்கு அடைக்கலம் கொடுத்தார்கள். எந்த அன்சாரிகள்? இவர்கள் உங்களுக்கு அடைக்கலம் கொடுக்கவில்லை என்றால் உங்களுக்கு அன்றைக்கு ஆதரவு அளிப்பதற்கு, நியாயத்தை பெற்று தருவதற்கு என்ன இருந்தது? ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க. அப்பதான் அன்சாரி அந்த முஹாஜிர்களுக்கு புரியுது, ஆஹா நம்ம ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டோமே,
ஏதோ உணர்ச்சி வசப்பட்டு 2 பேரும் சண்டைக்கு போயிட்டோமே அப்படின்னு திருந்துறாங்க. அன்சாரியை கூப்பிட்டு ரசூலுல்லாஹ் பேசுறாங்க, என்ன நீங்க தான் சிறந்தவங்க, எங்களுக்கு வாழ்வு தந்தவர்கள் இல்லையா, வழிகாட்டியவர்கள் இல்லையா, எங்களுடைய கொள்கைகளை ஏற்றவர்கள் இல்லையா, எங்களை எல்லாம் அரவணைத்துக் கொண்டு இன்றைக்கு வாழை எடுத்து வெட்டக்கூடிய அளவிற்கு உங்களுக்கு என்ன வந்து விட்டது? இதை கேட்ட உடனே அல்லாஹ்வின் தூதரே மன்னிச்சிருங்க, எங்களை மன்னிச்சிருங்க, உணர்ச்சி வசப்பட்டுட்டோம், ஏதோ எங்கள்கிட்ட சைத்தான் வந்து விளையாடிட்டான். முடியுமாங்க இன்னைக்கு? முடியுமா? முடியும், ஏகத்துவம் இருந்தால். இந்த அல்லாஹ்வுடைய தூதருடைய வார்த்தைக்கு கட்டுப்பட்டுதான் முஹாஜிர்களும் அன்சாரிகளும் 2 பேருமே 2 கூறுகளாக பிணைந்து அடிக்க வந்த அந்த நேரத்தில் சமாதானமா போனது இந்த அல்லாஹ்வுடைய வார்த்தை. அல்லாஹ்வுடைய வார்த்தை, அல்லாஹ்வுடைய தூதருடைய வார்த்தை இல்லை என்றால் அன்றைக்கு இங்கே 4 தலை அங்கே 4 தலை போகும். குர்ஆனை படிங்க, குர்ஆனை படிச்சு சுன்னாவின் படிச்சு வந்தா இந்த ஒற்றுமை வரும். இப்பதான் உங்களுக்கு ஒரு கேள்வி வரும், வேற நெருங்கிடுச்சு, எல்லாம் சரிதான், குர்ஆனும் சுன்னாவும் சொல்லக்கூடிய நீங்க தானே அடிபட்டு இருக்கிறீங்க, வருதா கேள்வி? குர்ஆனும் சுன்னாவும் சொல்லக்கூடிய குர்ஆனை பின்பற்றினால் ஒற்றுமை. இவ்வளவு நேரம் பேசுறீங்க, சரிதான், மதுஹப்வாதிகள் அவங்க சண்டை போடுறாங்கன்னா குர்ஆனை பின்பற்றல, ரைட்டு. தரீக்காவாதிகள் சண்டை போடுறாங்க, குர்ஆனை பின்பற்றல, சரி. மற்ற அரசியல்வாதிகள் சண்டை போடுறாங்க, குர்ஆன் ஹதீஸை விட்டாங்க, சண்டை போடுறாங்க, அதெல்லாம் சரி. ஆனா நீங்க மட்டும் என்னவா? இன்னைக்கு எல்லா இடத்திலும் இதே கேள்வி பாருங்களேன். எல்லாருமே இப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்க மதுஹப் 4 இருந்தோம், இவங்க தௌஹீத் சொல்லிட்டு 40 பிரிஞ்சுட்டான். மேல இருந்து பாருங்களேன், வருஷத்துக்கு ஒரு அமைப்பு ஆரம்பிக்கிறான், அங்க இருந்து இங்க வாரான், அங்க இருந்து அங்க போறான். இது என்ன? இது உங்களுக்குள்ளே ஒற்றுமை இல்லையாப்பா, எங்க மதுஹப் ஏன்டா பேசுற? இப்படி அது பெரிய வாதம் மாதிரி. நாங்க என்ன சொல்றோம் அதை விளங்கிக்கணும். நாங்க என்ன சொல்றோம்? குர்ஆனையும் சுன்னாவையும் மாத்திரம் பின்பற்றினால் ஒற்றுமை ஏற்படும். நாங்க எத்தனை அமைப்பை ஆரம்பிச்சோம், அந்த அமைப்பை விட்டுட்டு வந்தோம். உண்மை. ஒளிவு மறைவுலாம் எங்கள்கிட்ட கிடையாது, மறைச்சு பேசுகின்ற பழக்கம் எங்கள்கிட்ட கிடையாது. எங்கள்கிட்ட தப்பு இருந்தாலும் சுட்டி காட்டினால் உண்மையிலேயே தப்புதான் என்று பகிரங்கமாக மன்னிப்பு கேட்டு அந்த தப்பை சரி செய்கின்ற ஒரே ஜமாத்து தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத். எங்க வாப்பீங்க நீங்க? எங்க பார்த்திருக்கிறீங்களா? எங்க அதை நியாயப்படுத்துவாங்க, அதை எப்படியாவது சரி பண்ணுவாங்க. இங்க அப்படி இல்ல. யாரா இருந்தாலும் நான் செஞ்ச தப்பா என்ன மன்னிச்சுக்க என்று சொல்லுகின்ற இந்த பிலாலுடைய பாணி இருக்குது, அது இங்க பார்க்கலாம். சகோதரர்களே, விஷயத்துக்கு வருகிறேன். அப்ப குர்ஆன் ஹதீஸ் சொல்லிட்டு இன்னைக்கு 7-8 பிரிவு, எத்தனை பிரிவு இருக்குது? அப்ப இதெல்லாம் என்ன? இது என்ன ஒற்றுமை? ஏன் உங்களுக்கு மத்தியில் இந்த வேற்றுமை வந்தது? வேற்றுமை இல்லை சகோதரர்களே. குர்ஆனையும் சுன்னாவையும் பின்பற்றினால் வேற்றுமையே கிடையாது. இங்க ஏன் வந்துச்சு அப்படின்னா, என்னைக்கு குர்ஆனையும் சுன்னாவையும் தாண்டி இன்னொரு வழி வேண்டும் என்று எவர்கள் சொன்னார்களோ அப்ப அது வேண்டாம் நாங்க புரியும். சஹாபாக்களை பின்பற்றணும் நாங்க. இது இங்க இல்ல. அல்லாஹ் சொல்லியிருக்கிறானா? அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லியிருக்கிறாங்களா? சஹாபாக்களை பின்பற்ற வேண்டும் என்று ஒரு ஆயத்தை காட்டுங்க, ஹதீஸை காட்டுங்க. தடம் மாறி போனார்கள். தடம் மாறி போனதுனால நாங்க தடமாறி போகல. 25 வருடங்களாக இந்த ஏகத்துவத்தை பிரச்சாரம் பண்றோமே. 25 வருடங்களுக்கு முன்னால் இந்த கொள்கை விஷயத்துல, மசாயில் அல்ல, கொள்கை விஷயத்துல நீங்க அன்னைக்கு பேசிய பேச்சை எடுத்து பாருங்க. எங்களுடைய சீனியர் ஆலிம்கள் பேசிய அந்த சீடிகளை எல்லாம் எடுத்து போட்டு பாருங்க. அப்ப சொல்லுவோம், தர்கா வழிபாடு கூடாது, இன்னா இருக்குது ஆயத்து, இன்னா இருக்கு ஹதீஸ், குர்ஆன் சுன்னா மாத்திரம் தான் நம்முடைய வழிகாட்டி, வேற எதுவுமே வழிகாட்டி கிடையாது என்று அன்றைக்கு சொன்னோம். எந்த அளவுக்கு என்றால், உங்கள சில பழைய சகோதரர்கள் இருந்தால் ஞாபகப்படுத்துவதற்காண்டி ஒரு சம்பவத்தை சொல்லுகிறேன். அன்றைக்கு 20-8 என்பது 80களிலே தலையாய பிரச்சனை. தராவிஹ் 20 ரக்காயத்தா 8 ரக்காயத்தா என்பது கடுமையான பிரச்சனை. அந்த நேரத்தில் கலீல் அஹ்மத் கீரனூரி போன்றவர்கள், சுன்னத் ஜமாத்தை சார்ந்தவர்கள் எல்லாம் தராவி தொழுகை 20 ரக்காயத்து என்று சொன்னார்கள். அந்த நேரத்தில் நாம ஒரு அமைப்புல, பழைய அமைப்புல இருந்தோமே, அந்த ஆலிம்கள், இப்ப தௌஹீத் ஜமாத்தில் இருக்கக்கூடிய ஆலிம்கள் எல்லோரும் அவர்களுக்கு சொன்ன பதில் என்ன தெரியுமா? அவர்கள் எடுத்து வைத்த வாதம் என்ன தெரியுமா? கலீல் அஹ்மத் கீரனூரி அன்னைக்கு பேசினார், 20 ரக்காயத்து தான். என்னப்பா ஆதாரம்? உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய ஆட்சி காலத்திலே அவருடைய கண் முன்னாலேயே 20 ரக்காயத்து நடக்கவில்லையா? முஸ்னத் பஸ்தார் என்ற நூலிலே இந்த செய்தி இடம்பெறவில்லையா?
உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் மிகப்பெரிய கலீஃபா, மிகப்பெரிய சஹாபி, நபி அவர்களோடு பல ஆண்டு காலமாக இருந்த ஒரு நபித்தோழர். அந்த நபித்தோழர் ஒரு சுன்னாவை காட்டி தருகிறார், ஒரு சுன்னத்தை அவர் கடைபிடித்து காட்டி தருகிறார். அதை நாங்கள் செய்வோம் என்று கலீல் அஹ்மத் கிரோனி பேசுகிறார். அப்ப நம்ம எல்லாரும் சேர்ந்து கொடுத்த பதில் என்ன தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதரை 20 ரக்காத்து காட்டினாங்களா? யோசிச்சு பாருங்க. அல்லாஹ்வுடைய தூதரை 20 ரக்காத்து நீங்க சொல்லி இருக்கிறாங்களா? எடுத்து காட்டுங்க. அல்லாஹ் எங்கேயாவது குர்ஆன்ல சொல்லி இருக்கிறானா? எடுத்து காட்டுங்க. அப்ப மருத்துவம் அவர்கள் சஹாபாக்களை பின்பற்ற வேண்டும் என்று அந்த சுன்ன ஜமாத்தை சார்ந்தவர்கள் போதிக்கின்ற அந்த நேரத்தில் நாம சொன்னோம், இல்ல அதை பின்பற்ற கூடாது. சஹாபாக்கள் எதை பின்பற்றினார்களோ அதை பின்பற்றுங்க. சஹாபாக்கள் குர்ஆனையும் சுன்னாவையும் பின்பற்றினார்கள் என்றால் அதை நீங்க பின்பற்றுங்க. அந்த அடிப்படை விஷயத்துக்கு நீங்க போங்க. சஹாபாக்களை பின்பற்றாதீங்க, அந்த ஆதாரத்தை எடுக்க மாட்டோம் என்றுதான் அன்றைக்கு பேசணும். ஆனா இன்னைக்கு நிலைமை என்ன? யாரு மாறினா? யோசிச்சு பார்க்கணும். யாரு மாறினா? குர்ஆன் சுன்னாவுல இங்க ஒற்றுமையில பிளவு கிடையாது. இந்த ஒற்றுமை அன்னைக்கும் இன்னைக்கும் கரெக்டா அப்படியே அந்த அதனுடைய வீதியில அதனுடைய ரூட்ல கரெக்டா போய்கிட்டே இருக்குது. யார் குர்ஆனையும் சுன்னாவையும் தடமாறி போனார்களோ அதுல ஒரு வரத்தான் செய்யும். வரத்தான். இன்னைக்கு நான் இவ்வளவு பேசுறேன், இவ்வளவு சகோதரர்கள் ஆயிரக்கணக்கான சகோதரர் இன்னைக்கு ஒன்னு சேர்ந்து இருக்கிறீங்க. இதே நேரத்தில் இன்னைக்கு நானும் மதுஹபை பின்பற்றணும்னா நான் குப்பை தான் போகணும். பிரிவு வரத்தான் செய்யும். குர்ஆன் சுன்னாவின் அடிப்படையில் வாழுகின்ற பொழுது பிரிவு வருதானா? அங்க பிரிவு வரல. இன்னொரு வாழ்க்கை தடத்தை எடுத்துக்கின்ற பொழுது அங்க பிரிவு வந்துச்சு. யாரா இருந்தாலும் இந்த குர்ஆனையும் சுன்னாவையும் பிடிக்காமல் அது மாத்திரம் போதும் என்ற நிலையில் இருந்து வழி தவறியதனால், இல்ல இன்னொரு வழி வேண்டும் என்று சொன்னதுனாலதான் இந்த பிளவு. இஸ்லாம் இது வேணும் சொல்லுது. இது நான் சொல்லல, அல்லாஹ் திருக்குர்ஆனிலே சொல்கிறான், தஆவனு அலல் பிர்ரி வத்தக்வா வலா தஆவனு அலல் இஸ்மி வல் உத்வான். நீங்கள் ஒன்றுபடுங்கள், நன்மையான விஷயத்தில் ஒன்றுபடுங்க, கரெக்டான மார்க்க விஷயத்தில் நீங்க கரெக்டா ஒன்றுபட்டு இருங்க. அதே நேரத்தில் தீமையில, அநியாயத்தில், அக்கிரமத்தில், பாவமான காரியத்தில் நீங்கள் ஒன்றுபடாதீர்கள் என்று அல்லாஹ் சூரத்துல் மாயிதாவுல 2வது அத்தியாயத்தில் சொல்றானே, அதை எடுத்து பாருங்க. இதுதான் எங்களுக்கு தேவை. அப்ப இங்க உங்களுக்கு தோற்றத்தில் இவங்க 40 பிரிஞ்சிட்டாங்க, 4 பிரிஞ்சாங்க. எங்களை தவிர எந்த அமைப்பா இருந்தாலும் அத்தனை அமைப்பும் குர்ஆனையும் சுன்னாவையும் தாண்டி இன்னொரு வழி வேண்டும் என்று சொன்னார்கள். அது வேண்டாங்க. மதுஹப் என்று வேண்டும் என்று சொல்லுகின்ற பொழுது அந்த அமைப்பை வேண்டாம். குர்ஆன் சுன்னாவோடு தரிகா என்ற ஒண்ணு வேணும்னு சொன்னோன்னு அது வேண்டாம். குர்ஆன் சுன்னாவோடு தர்கா வழிபாடு வேண்டும் என்று சொல்லும்போது அது வேண்டாம். குர்ஆன் சுன்னாவோடு சஹாபாக்குடைய இதுவும் வேணும் என்று சொல்லும்போது அது வேண்டாம். எங்க பிரிவு? இது பிரிவு கிடையாது. இந்த தௌஹீத் ஜமாத் அன்றைக்கும் இன்றைக்கும் அதே நிலையில் அப்படியே போகுது. இங்க என்ன குழப்பம்? இங்க என்ன சித்தாந்தம் வந்துருச்சு? அப்ப இதுல எந்த மாற்றமும் கிடையாது. கரெக்டா போறோம். இது வேணும். அல்லாஹ் ரசூல் காட்டி தந்த அந்த ஒற்றுமை, ஏகத்துவம், இந்த ஒற்றுமைக்கு வழிகாட்டுகிறது. இந்த ஒற்றுமை நம்மளுக்கு வேணும். அந்த ஒற்றுமை இருந்தால் அல்லாஹ் மகத்தான வெற்றியை தருவான். இந்த ஒற்றுமை வேணும். எவன் அடிக்கட்டும், எவன் மிரட்டட்டும், எவன் எதை செய்து போட்டும், இந்த குர்ஆனை மாத்திரம் தான் நான் பின்பற்றுவேன், சுன்னாவை மாத்திரம் தான் பின்பற்றுவேன் என்று நீங்க சொல்லி பாருங்க. வாழ்க்கையில் வழிகாட்டுதலாக எடுத்து பாருங்க. அல்லாஹ் திருக்குர்ஆன்ல சொல்றானே, பிகைரி ஹிசாப், கணக்கு வழக்கு இல்லாமல், இன்னல்லாஹ யர்சுக்கு மையஷா பிகைரி ஹிசாப், கணக்கு வழக்கு இல்லாமல் உங்களுக்கு வாழ்வாதாரத்தை நான் தருவேன் என்று அல்லாஹ் வாக்குறுதி கொடுக்கிறானே, அதை கண் முன்னால பார்க்கலாம். கண் முன்னால பார்க்கறாங்க. இன்றைக்கு தமிழகத்தில் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா தௌஹீத் ஜமாத் மாத்திரம் தனித்து நிற்கும். மற்ற அத்தனை ஜமாத்தும் நம்மளை எதிர்க்க வேண்டும் என்பதிலேயே ஒற்றுப்பட்டு நிற்கும். இங்க உட்படாதான். எதுல ஒற்றுமை? தனி மனுஷனை எதிர்ப்பதில் ஒற்றுமை இருக்குது அவங்கள்ட்ட. ஒரு ஜமாத்தை எதிர்ப்பதில் ஒற்றுமை இருக்குது. குர்ஆன் சுன்னால ஒற்றுமை இல்லை. நாங்க அன்னைக்கு இன்னைக்கும் எவ்வளவு எதிர்ப்பு வரட்டும், எத்தனை ஜமாத் எதிர்க்கட்டும், எவ்வளவு பிரச்சனை வரட்டும், ஒன்னே ஒண்ணுதான், குர்ஆனையும் சுன்னாவையும் தான் நாங்கள் பின்பற்றுவோம் என்பதில் உறுதியாக இருக்கிறோம். துஆ செய்யுங்க கடைசி வரையிலையும். அல்லாஹ் திருக்குர்ஆன்ல சொல்கிறானே, யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ் ஹக்க துகாத்திஹி வலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன். இறை விசுவாசிகளே, நீங்கள் இஸ்லாத்தின் அடிப்படையில் வாழுங்கள், இறையச்சத்தோடு நீங்கள் வாழுங்கள். உங்களுடைய மரணமும் இறையச்சத்தோடு, ஈமானோடு, இஸ்லாத்தோடு அமைய வேண்டும் அல்லாஹ் சொல்கிறானே. அந்த நிலை உங்களுக்கும் எனக்கும் எல்லா சகோதரர்களுக்கும் வரணும் அப்படின்னு நீங்க துஆ செய்யுங்க.
இந்த குர்ஆனையும் சுன்னாவையும் பின்பற்றக்கூடிய இந்த விஷயத்தில் தான் ஒற்றுமை இருக்கிறது. அந்த ஒற்றுமை தான் வலிமையான, உறுதியான, தெளிவான ஒரு ஒற்றுமை. மற்ற ஒற்றுமைகள் எதுவுமே அது உறுதியான ஒற்றுமை இல்ல. ஒரு காலப்போக்கில் ஏதோ ஒரு விதத்தில் அது சரின்னு படும், அதுக்கு பின்னால அது சரியா நிக்காது. மறுமையில இது வெற்றி தர வேண்டும் என்றால் இந்த சுன்னாவின் அடிப்படையில் வாழ்ந்தால் மகத்தான வெற்றி கிடைக்கும். வல்ல அல்லாஹ் அந்த அடிப்படையில் நம் அனைவர்களையும் குர்ஆனின் சுன்னாவின் அடிப்படையில் ஒன்றுபடுகின்ற பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தருவனாக. வாஹிதவன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். மூன் பப்ளிகேஷன்ஸ் வெளியீடுகள் இஸ்லாமிய அடிப்படை கல்வி, திருமுறையின் தோற்றுவாய், திருக்குரானில் அறிவியல் சான்றுகள் பாகம் 1, அர்த்தமுள்ள கேள்விகளும் அறிவுபூர்வமான பதில்களும், குர்ஆன் கூறும் ஓரிரை கொள்கை, நபி வழியில் தொழுகை சட்டங்கள், மாமனிதர் நபிகள் நாயகம், குர்ஆன் மட்டும் போதுமா, ஹதீஸ்கள் குர்ஆனுக்கு முரண்படுமா, அழகிய இஸ்லாமிய பெயர்கள், இதுதான் பைபிள், ஜனாசாவின் சட்டங்கள், ஏகத்துவமும் இணை வைப்பும், திருக்குர்ஆனின் அறிவியல் சான்றுகள் பாகம் 2, இஸ்லாம் பெண்கள் உரிமையை பறிக்கிறதா, பிறை ஓர் விளக்கம், இஸ்லாம் ஓர் இனிய மார்க்கம், நபி தோழியர் வரலாறு, குற்றச்சாட்டுகளும் பதில்களும், நோன்பு, இயேசு இறைமகனா, வருமுன் உரைத்த இஸ்லாம், உண்மை தோழர் அபூபக்கர் அலி, பெண்களுக்கான நபி வழி சட்டங்கள், அறிவுச்சுடர் அன்னை ஐசார் அலி, இஸ்லாத்தில் சொர்க்கம் நரகம், நபி தோழர்களும் நமது நிலையும், துவாக்களின் தொகுப்பு, முகைதீன் மௌலிது ஒரு ஆய்வு, குர்ஆனை எளிதில் ஓதிட, நபிகள் நாயகம் பல திருமணம் செய்தது ஏன், யாக்குத்பா ஒரு ஆய்வு, நபி வழியில் நம்ஹஜ், நபி வழியில் குழந்தை வளர்ப்பு, தராவித் தொழுகை ஒரு ஆய்வு, ஜக்காத் ஒரு ஆய்வு, இஸ்லாத்தில் இல்லறம், கியாமத் நாளின் 10 அடையாளங்கள், நபிகளாரின் நற்போதனைகள், மன்னரை வாழ்க்கை, பைபிளில் நபிகள் நாயகம், இஸ்லாத்தின் பார்வையில் பில்லி சூனியம், தர்கா வழிபாடு, நபிகளாரின் இறுதி நாட்கள், இஸ்லாமிய கொள்கை, சரியான ஹதீஸ்களும் தவறான ஹதீஸ்களும், சந்திக்கும் வேளையில் கொள்கை விளக்கம், பேய் பிசாசு உண்டா, கற்பனை கதைகள், நவீன பிரச்சனைகளும் தீர்வுகளும், தப்லிக் தாவலின் தொகுப்பு, சுபகான மௌலிது ஒரு ஆய்வு, மனிதனுக்கேற்ற மார்க்கம், நேர்ச்சையும் சத்தியமும், மனனம் செய்வோம், விளக்கப்பட்ட உணவுகள், அர்த்தமுல்லா இஸ்லாம், குர்பானியின் சட்டங்கள், தொழுகை, இஸ்லாத்தின் பார்வையில் கனவுகள், இஸ்லாமிய திருமணம், இறைவனிடம் கையேந்துங்கள், மீராஜும் அதன் படிப்பினைகளும், வேதம் கொடுக்கப்பட்டோர் யார், மற்றும் ப்ராபட் முகமது தி கிரேட்டஸ்ட் மேன் மற்றும் TNTJ மார்க்க அறிஞர்கள் உரையாற்றிய CD, டிவிடிகள் கிடைக்கும் இடம் மூன் பப்ளிகேஷன் 83/3 மூர்தரு முதல் மாடி மண்ணடி சென்னை 1. போன் நம்பர் 65690810.